வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMote மொபைல் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் டெய்லி கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக இந்த தடியங்காய் மாத்திரம்தான் தேவை. அதுபோக தக்காளி, பல்லாரி, இது ரெண்டு மட்டும்தான் தேவை. தக்காளி அதிகமாக தேவையில்லை, ஒரு அரை தக்காளி போதும். நான் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் இந்த வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் வேகட்டும். இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பும் ஒரு ஸ்பூன் அரிசியும் சேர்த்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி இதை ஒரு கப்பில் ஒன்றா சேர்த்து அதில் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த காய்கறி பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு அது காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சிட்ருக்க இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் காயை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய், 5 மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 10 பல் பூடு, ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், அதோடு நம்ம நிறைய வச்சுருக்கிறதான அந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்தது. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், மஞ்சள், அதோட நம்ம எடுத்து வச்சுருந்ததான மிளகாய், அதோட கருவேப்பிலை, இஞ்சி, பூடு, சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதோட நம்ம நனைய வச்சுருந்ததான அந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கணும். இதுதான் அந்த ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்குறது. ஸோ இது கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்ச பேஸ்ட் நல்லா சாஃப்ட் பேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம அவிச்சு வச்ச காயை தனியாக எடுத்து ஒரு கிணத்துல வச்சுருக்கோம். இப்போ நான் காயை அவிச்ச பாத்திரத்தையே எடுத்திருக்கேன். இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இது கரியறதுக்குள்ளே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கரிஞ்சிடக்கூடாது, இதுதான் முக்கியம். இப்போ நம்ம நிதானமாக மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, தேங்காய், கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி, பூடு, அப்புறம் சீரகம், மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அதோடு நம்ம நனைய வச்ச அரிசி பருப்பை சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த இதில் சேர்த்து நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வேக வச்ச காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ இது வந்து நுரக்கூட்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் வந்து தண்ணி சேர்க்காமல் தயிரை மட்டும் கெட்டி தயிராக சேர்த்தோன்னா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தயிர் நான் ஒரு கப்பு நிறைய 200 ml கட்டு இருக்கும், அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நறுக்கூட்டி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்து இதை அப்படியே இறக்கிடலாம். நான் இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இந்த மாதிரி இறக்குனதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை சேர்க்கணும். முதல்ல சேர்த்துடாதீங்க, ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உப்பை சேர்த்து கலந்து விட்டால் போதும். இப்போ சூப்பரான டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி. இப்போ சூடான சாதத்தோட மோர் குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி